வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். திருப்பூர் செஸ்ட் மருத்துவமனை மற்றும் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி அமைப்பு சென்னையிலிருந்து இலவச அறுவை சிகிச்சைகளை செய்து வழங்கும் அறக்கட்டளை, இந்த 3 அமைப்புகள் இணைந்து திருப்பூர்ல ஒரு பெரிய இலவச இருதய அறுவை சிகிச்சை முகாமை நடத்தினார்கள். இந்த அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த முகாமை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிற நமது திருப்பூர் செஸ்ட் மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் பொம்முசாமி ஐயா, அவங்க வாங்க, அவர்கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர். முதலாவது உங்களுக்கு என்னுடைய சேனல் வழியாக நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். மிக்க நன்றி. ஏனென்றால் நீங்க நடத்தின இந்த முகாம் உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இதய நோய் என்பது மனிதனை அச்சுறுத்தக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய ஒரு நோய் என்றாலும் அது ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறிதான். நம்ம ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டோம் போல அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நீ நீண்ட காலம் வாழ்வாய் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக ஒரு அழகான இலவச இருதய அறுவை சிகிச்சை முகாமை நடத்தி முடிச்சிருக்கீங்க. எப்படி இதை ஒருங்கிணைத்தீர்கள்? இந்த முகாமை பற்றிய உங்களுடைய அனுபவம், அது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இருதய நோயாளர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் பேசலாம் டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இருதய இலவச அறுவை சிகிச்சை முகாமானது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்று திங்கட்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். நமக்கு தெரியும், நிறைய இருதய நோயாளிகள் இப்போ நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேஷண்ட்டு ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு அந்த இருதய நோய்களால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு நிறைய சர்ஜரி இதெல்லாம் தேவைப்படும் போது நிறைய பேர் சர்ஜரி பண்ணாமையே அவங்க காலம் தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, இல்லை அவங்களுக்கு அதுக்கான இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. நிறைய நாங்கள் பேஷண்ட்டு நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப நாளாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி, நானும் அதில் ஒரு மெம்பர். அப்புறம் எங்களுடைய ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரியானது சேவைகளுக்கென்றே பெயர் போன ஒரு
இது நிச்சயமா, நாங்க நிச்சயமா. அடிக்கடி நிறைய முகாம்கள் அதுல வந்து நாங்க பண்ணிட்டு இருப்போம். அதுல பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க ரொம்ப நாளா நெடுநாளாக ஒரு இது ஆலோசனையில இருந்தது. அதுலதான் வந்து எங்களுடைய மூத்த மருத்துவர் டாக்டர் குணசேகரன் சார் அவர்கள் வந்து ம். இந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடத்தணும், அதுக்கு எனக்கு மனதுல உதித்த ஒரே ஒரு பெயர் நீங்க தான் ஆ, ஆ. அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன ஏன் சூஸ் பண்ணீங்க? இல்ல நீங்க தான் அதை பண்ணுவீங்க, டெஃபினட்டா நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ டாக்டர் குணசேகரன் சார் அவர் தான் எனக்கு வந்து இது ரெஃபரல் பண்ணாரு. அப்புறம் தான் வந்து சென்னையில இருந்து ஹார்ட்ஸ் ஃபார் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டின் மூலமா இது வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து நாங்க வந்து அங்க அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள் மூலமா நாங்க வந்து நிறைய ஆலோசனைகள் செய்து கடந்த 2-3 மாதங்களாக இது வந்து நாங்க பிளான் பண்ணி ஒருங்கிணைத்து இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நாங்க ஒரு நிகழ்வுக்கு எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் எங்களுடைய ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி, எங்களுடைய நிர்வாகம், அப்புறம் சென்னை ஹார்ட்ஸ் ஃபார் ஹார்ட்ஸ் ட்ரஸ்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி இந்த தேதி முடிவு பண்ணி இதுல வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, நாங்க இதனால வரைக்கும் நிறைய 15 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். எத்தனையோ கேம்ப் கண்டக்ட் பண்ணிருக்கோம். நான் நிறைய கேம்ப் நிறைய நீங்க நடத்திட்டே இருப்போம். ஆமா. இதனால வரைக்கும் என் வாழ்நாள் வந்து இந்த மாதிரி ஒரு 400 பேஷண்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு கேம்ப் எந்த இதுலயுமே இல்லை. அதுவும் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்ல, மலேசியா, சவுதி அரேபியா, ஹைதராபாத் முதற்கொண்டு வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து ரோட்டரி அமைப்புகள், அவங்களுடைய அந்த ஒரு சேவை ஒரு குணம், மக்களும் வந்து அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 370 பேருக்கு மேல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுல ஆல்மோஸ்ட் 200 பேருக்கு மேல வந்து கலந்துகிட்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க. நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால வந்து ஒரு முழு ஆத்ம திருப்தியோட இந்த முகாமை நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம். அதுல வந்து பர்டிகுலரா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மூத்த மருத்துவர் டாக்டர் ஸ்ரீமதி அம்மா அவர்களுக்கு தான் நம்ம வந்து இதுல வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா ஒரு 80 வயதுல வந்து மேடம் வந்து இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எங்களால நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா நம்ம இளைஞர்கள் இப்ப நம்ம இருக்கும்போது நம்மளாலேயே வந்து இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியல. ஆனா அம்மா வந்து இவ்வளவு ஒரு இதுலயும் 80 வயதுல 81 வயதுலயும் காலையில வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சவங்க நைட்டு 8 மணி வரைக்கும் தளராமல் பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு. அப்படின்னா எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தான், ஆச்சரியங்கள ஒரு பேரதிசயம். சோ அதனால அம்மாவை வந்து நாங்க பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரிய தெய்வ சாத்தியம் தான் சொல்லணும். சோ அந்த விதத்துல அம்மாவுக்கு நாங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். கட்டாயமா இந்த முகாம்ல வந்து நிறைய இருதய நோயாளிகள் வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முடிந்த அளவு இந்த காப்பீடு திட்டங்கள், அந்த ஃபவுண்டேஷன் வழியா வர்ற நிதி, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட் ஆகுமோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் வந்து எல்லாம் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்களும் இங்க அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாங்களும் சொல்ல போறோம். ஸோ இருதய நோயாளிகள் கட்டாயமா இந்த மாதிரி முகாம்கள் நடைபெறும் போது வந்து ஒரு பங்கு பெற்று பொறுமையா இருந்து இது பண்ணணும். மக்களும் நோயாளிகளும் வந்து ரொம்ப பொறுமையா இருந்து அம்மாவோட ஃபேஸை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷம். அம்மா வந்து ஒரு வார்த்தை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையே அவங்களுக்கு வந்து போதும் அப்படிங்கிற ஒரு இல்ல. அவங்க கூட கொஞ்ச நேரம் நான் அமர்ந்திருந்தேன். ஆனா வரக்கூடிய நோயாளர்கள் வந்து உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு ஒரு பாதி குணமாக அடைஞ்சு பேசக்கூடிய அந்த ஒரு இனிமையான ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய, தைரியம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் அவங்க பேசினாங்க. இப்படிப்பட்டவங்களை வந்து நீங்க திருப்பூருக்கு அறிமுகப்படுத்திய பெருமை உங்களுக்கு தான் சாரும். மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு அதாவது ரோட்டரினாவே ஒரு சேவை, உலகளாவிய ஒரு சேவை. அதிலும் உங்களை போன்ற மருத்துவர்கள் இணைந்து அது ஒரு மருத்துவ உயிர்காக்கும் சேவையாக மாற்றி அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நிறைய மனித உயிர்கள் காக்கப்படுகிறது. உங்களுடைய நல்ல முயற்சிகள் இன்னும் வெற்றியடைய இது போன்ற நிறைய நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி 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 நன்றி. அம்மா வணக்கம்மா. நன்றி நன்றி நேயர்களே.